சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. பொதுவா ஜாதகத்துல வந்து ஒரு பிரம்மச்சரிய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமா. அது ஒரு சிலருக்கு வந்து என்ன மாரின்னா பார்த்தீங்கன்னா, திருமணம் அதாவது இல்லறம் தொட்டு துறவறம். ம். சன்னியாசிலயே 2 கேட்டகரி இருக்கு. ம். மேரேஜ் பண்ணிட்டும் துறவறம் போயிருக்காங்க. நம்ம ராகவேந்திரர் மாதிரி. ஆ. அதே சமயம் மேரேஜே பண்ணிக்காம துறவறம் போனவங்களும் இருக்காங்க. பிரம்மச்சரியம்ல பிரம்மச்சரியம் இருந்துட்டு ஆமா. துறவறம் போனவங்க. ஆமா. ஓகே. இப்ப இந்த 2மே நம்ம அந்த பிரம்மச்சரிய யோகத்துல அடங்குமா? இல்ல அதுக்கு தனியான ஒரு காம்பினேஷன் இருக்குங்களா? அத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில எப்படி அத பார்வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தாராளமா. இப்போ நம்ம வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பிரகாரம் மட்டும் இல்ல, பாரம்பரிய ஜோதிட பிரகாரம் மட்டும் இல்ல, பொதுவாவே வந்து உங்களுக்கு வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட, லௌகிகம் சம்பந்தப்பட்ட, தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட அல்லது காமம் சம்பந்தப்பட்ட அந்த உணர்வுகள், அது சார்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? இல்லறம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேர் அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய காரகத்துவம் வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம். பொதுவா களத்திரக்காரகன் சுக்கிரன் சொல்லுவாங்கல்ல, ஓகேங்களா? திருமணத்துக்கு செவ்வாய் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. பொண்ணு வந்து சுக்கிரன், மாப்பிள்ளை வந்து செவ்வாய், அது வேற விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனீங்க, கொஞ்சம் ஒரு 10 வயசு பையனோ பொண்ணோ தவறான பாலியல் பழக்க வழக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க் அவுட் என்னன்னு தெரியுங்களா? ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விடுங்கம்பாங்க. ஓகேங்களா? அப்படி ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விடுறது மூலியமா அவங்களுக்கு அந்த காம உணர்வுகளும் பாலியல் இச்சையில தேவையில்லாத உணர்வுகள் வருது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து மட்டுப்படுத்தப்படும். என்ன டைவர்ட் ஆயிடுது. அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது செவ்வாய் இல்ல. அப்போ சுக்கிரன் மூலியமாக உங்களுக்கு தேவையில்லாத உணர்வுகள் அல்லது உணர்வு மிகுதி ஒருத்தருக்கு ஏற்படுது. அதனால அவருடைய உடல், உளவியல், மனது, சூழல் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப டைவர்ட் பண்றதுக்காக ஒர்க் அவுட் பண்றாங்க. ஜிம்முக்கு டைவர்ட் பண்ணுவாங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே செவ்வாயினுடைய கேட்டகரியில் வருதுங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா, செவ்வாய்ன்றது மாங்கல்யத்துக்கும் அவர் தான், அதாவது மாப்பிள்ளைக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம். அதே சமயம் சந்நியாசம்ன்ற விஷயம் இருக்கு பாருங்க, மொரட்டு சிங்கிளா இருக்காங்க பாருங்க, அதுக்கு செவ்வாய் தான் காரகத்துவம். ஓகே. ஓகேங்களா? அப்போ இதுல ஒரு குழப்பம் வருது இல்ல, என்ன சார் கல்யாணத்துக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் அப்படின்னு வருது, சிங்கிளா இருக்கிறதுக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம். இதுல தான் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நடுவுல ஒரு சூட்சமமான ஒரு வித்தியாசம் இருக்கு. சுக்கிரன் வந்து முழுக்க முழுக்க திருமணம், முழுக்க முழுக்க கலத்தரம், முழுக்க முழுக்க தாம்பத்தியம். செவ்வாய் வந்து டியூவல். எப்படி டியூவல்னா, திருமணம், தாம்பத்தியம், கணவன், தகப்பன் அப்படின்ற அந்த பொறுப்புல இருக்கிறது பாருங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கிறது செவ்வாய். ஒன்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் துறவு தான் செவ்வாய். அதுக்கப்புறம் அவர் அதுல இருக்க மாட்டாரு. ஏன்னா செவ்வாய் வந்து அடுத்து என்னன்னு கேட்கிற கிரகம், கரெக்டா? ஓகே. ஓகேங்களா? ஏன்னா டாஸ்க், உனக்கு ஒரு வேலை கொடு, ஓகே, இந்த வேலையில நீ உங்களுக்கே தெரியும், இளைய சகோதரன் செவ்வாய், சகோதர பந்தம் வந்து செவ்வாய், வீடு மனை வாங்கின சொத்து சுகம் இதெல்லாம் செவ்வாய், திருமணத்துல மாப்பிள்ளை வந்து செவ்வாய், கரெக்ட்? அப்ப இந்த 3மே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நிலத்தை கட்டி காப்பாத்துறது, உத்தியோகத்தை கட்டி காப்பாத்துறது, கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறது, அடுத்த தலைமுறைக்கு வாரிசுக்கு கல்யாணம் ஆனா மனைவியை பார்த்துக்கிறது, இதெல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து செய்யறது செவ்வாயினுடைய வேலை. ஓகேங்களா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தவறுனா செவ்வாய் திட்டு வாங்குவாரு, அதான் செவ்வாதோஷம். ஓகேங்களா? ஆம்பளைங்க திட்டு வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு செவ்வாதோஷம். ஓகே, இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன பார்ப்பாரு செவ்வாய்? தன்னை ஃபிட்டா வச்சுக்கிறது, தன்னை டெவலப் பண்ணிட்டு போறது, தன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் அப்ப இதெல்லாம் வந்து எதுக்குள்ள போகும்? யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி போயிடும்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி போயிடும்ல. போயிட்டு கடைசியில் இது எங்க போய் நிற்கும்னா துறவரம் சன்னியாசத்துல போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ பிரம்மச்சரியா இருந்து சன்னியாசம் போனாலும் சரி, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு இதுக்கு மேல நான் வந்து ஒரு ஃபார்முக்கு போறேன், நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 பெரிய ஒரு அடுத்த படிநிலையை நோக்கி நான் வந்து தவம் செய்ய போறேன், இல்ல ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நோக்கி நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடலை வருத்தி அடுத்த நிலைக்கு போவாங்க பாருங்க, அது எல்லாமே வந்து செவ்வாயினுடைய கர்மபதிவு. இப்போ நீங்க குறிப்பிட்ட என்ன கேட்டீங்க? பிரம்மச்சரியம் கேட்டீங்க. ஓகே, அப்போ பிரம்மச்சரியத்துல இருக்கணும் இல்ல கல்யாணமே ஒருத்தருக்கு வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்கான அடிப்படை அனுமதி இருக்க வேண்டும் அல்லவா ஜாதகத்துல? அப்போ யார் யாருக்கெல்லாம் அந்த அடிப்படை அனுமதி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த அனுமதி இல்லாதவங்க கல்யாணமே பண்ண முடியாது. அதான வாஸ்தவம். ஓகேங்களா? அப்ப அந்த அடிப்படை அனுமதி யாருக்கு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாரெல்லாம் உண்மையிலேயே மொரட்டு சிங்கிளா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, யாரெல்லாம் பேச்சுலர் லைஃபை என்ஜாய் பண்றீங்களோ, யாரெல்லாம் திருமண வாழ்க்கை வேணாம்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இன்னும் சொல்ல போனா பிரம்மச்சரியத்துல இருந்து உயிர் மெய் அப்படின்ற அந்த நிலையை கடந்து ஆன்மீகம், பிரம்மச்சரியத்துல இருந்து துறவு ஆன்மீகத்தை நோக்கி போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்க ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இருக்கான்னு பாத்துக்கோங்க.
ஓகேங்களா? நம்ம ஜாதகத்துல திருமணத்தை பத்தி நம்மளை பத்தி சொல்லக்கூடிய பாவம் 2 பாவம் தானம்மா. ஒண்ணு லக்னம், நம்மளை பத்தி சொல்லக்கூடிய பாவம் 1ஆம் பாவம், இன்னொன்னு நமக்கு வரக்கூடிய ஆப்போனண்ட் 7ஆம் பாவம். கரெக்டுங்களா? இந்த 1-7 கூட செவ்வாய் கர்மா தொடர்பு இருந்தால், செவ்வாயினுடைய கர்ம பதிவு தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு இயற்கை ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. என்ன ஆப்ஷன் தெரியுங்களா? நீ கல்யாணம் பண்ணிக்காமலும் இருக்கலாம், லேட்டாகவும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டீங்க பாருங்க பிரம்மச்சரியம், அந்த வாழ்க்கையும் நீங்க வாழலாம். பீஷ்மர் மாதிரி வாழணும்னா வாழ்ந்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அதுல என்ன சார் காம்பினேஷன் அது அப்படின்னு சொன்னா சொல்றேன். லக்னத்திலேயே சனி, 7ஆம் வீட்டுல சனி. கேட்டா என்ன சொல்லுவாங்க? சனி துறவு கிரகம்பாங்க. இல்ல, செவ்வாயினுடைய கர்ம பதிவை சொல்லக்கூடிய கிரகம் சனி நம்ம டிஎன்ஏ கான்செப்ட்ல. கரெக்டுங்களா? முதல் காம்பினேஷன் லக்னத்துல லக்ன அதிபதி கூட சனி, அப்படி இல்லைன்னா 7ஆம் வீட்டுல அல்லது 7ஆம் அதிபதி கூட சனின்ற கிரக சேர்க்கை. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 காம்பினேஷன். 1. அப்புறமா நம்பர் 2 பாவம் இருக்கு இல்லைங்களா? 12 பாவங்கள் இருக்குல்ல, அவங்கவுங்க ஒரு லக்னத்தில் இருப்பாங்க. ஒருத்தர் மேஷ லக்னம், ஒருத்தர் ரிஷப லக்னம், அந்த மாதிரி. அப்ப அவங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது 11வது செக்ஷன் ஒண்ணு இருக்கும்ல, 11வது வீடு. அந்த 11வது வீடு 11ஆம் அதிபதி. அந்த பாவம், அந்த பாவ அதிபதி 1-7 கூட சம்மந்தப்படுவது. எப்படி 1-7 கூட சம்மந்தப்படுவதுன்னா, 11ஆம் அதிபதி லக்னத்திலேயோ 7ஆம் வீட்லயோ இருக்கிறது. அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுல இல்ல 11ஆம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறது. ஸோ 1-11, 7-11, 1-7-11. இது காம்பினேஷன் நம்பர் 2. காம்பினேஷன் நம்பர் 3 என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். லக்ன புள்ளியோ லக்ன அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதி, எய்தர் 1-7 இந்த 2 வீட்டுக்கு அதிபதிகள் அல்ல லக்ன புள்ளிக்கு அதிபதி, இந்த 3ல ஏதாச்சும் ஒன்னாவது நான் சொல்ற இந்த 4 நட்சத்திரத்துல இருக்கிறது. எந்த 4 நட்சத்திரம்னா கார்த்திகை, பூரம், மூலம் மற்றும் ரேவதி. மீண்டும் சொல்றேன், கார்த்திகை நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், இறைவதி என்கின்ற ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திர சாரத்துல லக்ன புள்ளியோ லக்ன அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதியோ இருப்பது. ஓகேங்களா? சரி, இந்த 3த்துல ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குமானால், ஒருவேளை நீங்க மொரட்டு சிங்கிளா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பேச்சுலரா கடைசி வரைக்கும் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஜாலியா இருக்கணும்னா என்ன? எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம திருமணம் செஞ்சுக்காம நீங்க வாழணும், இது சிங்கிளா வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதாவது சுய ஒழுக்கத்தோடு சிங்கிளா வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இல்ல பிரம்மச்சரிய ஒழுக்கத்தோடு வாழ்ந்து அற ஒழுக்கத்தோடு வாழ்ந்து துறவு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அப்போ உங்க ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், சார் நீங்க வெறும் 3 காம்பினேஷன் தான் சொன்னீங்க, அப்போ நிறைய ஜாதகத்துல இது இருக்காதே, மிக குறைவான ஜாதகத்துல தானே இது இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுல என்ன ஒரு சூட்சம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்றத விட அதனுடைய பார்வை அந்த இடத்துக்கு பட்டாலே போதும் இல்லம்மா. 1-7 இருக்குது. இப்போ சனி 4ஆம் வீட்டுல இருந்தா சனிக்கு 3-7-10 பார்வை இருக்குல்ல, அப்ப 10ஆம் பார்வையா லக்னத்தை பாத்துரும்ல. அதே மாதிரி சனி 5ஆம் வீட்டுல இருந்தா 3ஆம் பார்வையா 7ஆம் வீட்டை பாத்துரும்ல. சனி 11ல இருந்தா 3ஆம் பார்வையா லக்னத்தை பாத்துரும்ல. இந்த மாதிரி சனின்ற கிரகமே 4, 5, 10, 11 இந்த 4 இடத்துல இருந்தா 7ஆம் வீட்டையும் பாத்துரும், லக்னத்தையும் பாத்துரும். ஓகேங்களா? அப்போ அதனுடைய பார்வை லக்னத்து மேல பட்டாலே அதனுடைய தொடர்பு, செவ்வாய் கர்மானுடைய தொடர்பு லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், சனியோ அல்லது 11ஆம் அதிபதியோ கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி, பார்வை தொடர்பு இருந்தாலும் சரி, அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு இருக்கு? கல்யாணத்தை அவாய்ட் பண்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, கல்யாணத்தை தள்ளி போடுற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கு. கல்யாணமே வேணாம் நீங்க நினைச்சீங்கனாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியும். 11ஆம் அதிபதி பார்த்தாலும் அதே கணக்கு. அதேதான், அதே கணக்கு. இப்ப 11ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்காங்க, லக்னத்தை பார்த்தோம்ல, எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை இருக்கும்ல. ஓகே, சோ இந்த 11ஆம் பாவம் சனி. அதனாலதான் நீங்க பாருங்க, இன்னைக்குமே நான் மற்ற ஜோதிடர்கள் பேசின கருத்து ரொம்ப நான் இது பண்ணி கான்ட்ராஸ்டா நான் பேசுனது கிடையாது. ஆனா சில ஜோதிடர்களுடைய கருத்து பாருங்க, நம்மளுடைய இந்த மரபணு ஜோதிட கான்செப்டோட ஒத்து போகும். கும்பராசி துறவு ராசி நிறைய ஜோதிடர்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில ஜோதிடர்கள் சொல்லி நானும் கேட்டிருக்கிறேன். ஓகேங்களா? அது துறவு வீடு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். டிஃபால்ட்டா கும்பம்ன்றதே மேஷத்துக்கு 11ஆம் வீடுமா காலபுருஷனுக்கு. டிஃபால்ட்டா கும்பம்ன்ற வீடே சனியினுடைய மூல திரிகோண வீடு. கரெக்டுங்களா?
கரெக்ட். அப்போ அந்த கும்பம்ன்ற வீட்டுக்கே செவ்வாய் கர்மா இருக்கு. நம்ம பல இன்டர்வியூல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பாருங்க, எந்த வீட்டுக்கு செவ்வாய் கர்மா இருக்குதோ அந்த வீடை துறவு போகக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாரம்பரிய ஜோதிடத்துல சில ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய சேயிங்ஸ்ல இருக்கு, சில புக்ஸ்லயே அது இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு வந்து செவ்வாய் கர்மாவுக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் காம்பினேஷன் இப்ப நான் சொல்றேன். ஓகே, இப்போ இதை கேட்கறவங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார், நீங்க சொன்ன இந்த காம்பினேஷன்லாம் என் ஜாதகத்துல இல்ல. 1-7 கூட சனி இல்ல, 11ஆம் அதிபதி தொடர்பு இல்ல. நீங்க சொன்ன 4 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல கூட 1ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியே இல்ல. இப்போ நான் வந்து கல்யாணத்தை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால அவாய்ட் பண்ண முடியுமா சார்? சத்தியமா முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், சார் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னுடைய விருப்பம் தானே சார், நான் நினைச்சா அதை வேண்டாம்னு சொல்லலாம்ல சார். சரி, உங்க விருப்பம் தான். என்னதான் உங்களுக்கு விருப்பம் வெறுப்பு அப்படின்னு இருந்தாலும் உங்களுடைய மன கடிவாளத்துக்குன்னு எல்லைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சொன்ன இந்த 3 காம்பினேஷன் உங்களோட ஜாதகத்துல இல்லைன்னா நீங்களே உங்களோட முடிவை மாத்திப்பீங்க. 30 வயசு முடியறதுக்குள்ள ஒண்ணு நீங்களே உங்களுடைய முடிவை மாத்திக்கிட்டு பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு யாரையாச்சும் ஒருத்தரை ஒன்று லவ் பண்ணியோ இல்லை வீட்டில் பார்க்குற பையனையோ பொண்ணையோ நீங்களே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிப்பீங்க. இல்லை உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது சனியினுடைய ஒரு சுத்து தானே 30 வருஷம். அந்த ஒரு சுத்து முடியறதுக்குள்ள உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல நான் சொன்ன இந்த 3 காம்பினேஷன் இல்லையாக்கும். அந்த சனியினுடைய ஒரு சுத்து முடியறதுக்குள்ள கல்யாணம் கன்ஃபார்ம்டா முடிஞ்சிடும். ஓகேங்களா? லேட் ஆகுதுனாலே இந்த 3 காம்பினேஷன்ல ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ விஷால் சார் எந்த எவிடன்ஸ்ல நீங்க இதெல்லாம் பேசுறீங்க? ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரோக்ராம இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள்ல 45 வயசாகி கல்யாணம் பண்ணாமலாம் உட்காந்துருப்பீங்கல்ல, உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்களுக்கு உங்க பசங்க ஜாதகம், உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஜாதகம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்துல 45 எல்லாம் வேண்டாம், 35, 36, 37 அபோவ் ஆகி இன்னும் கல்யாணம் ஆகாம உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நான் சொன்ன இந்த 3 காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷன் இல்லைன்னா என்ன வந்து கேளுங்க, தாராளமா கேளுங்க. ஆத்தென்டிகேட்டடா நான் பதிவு பண்றேன். கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கான அனுமதி இதுதான். சரி, அப்ப இதை வந்து பாசிட்டிவா பயன்படுத்தலாம். எப்படி சார் பயன்படுத்தலாம்னா, பிரம்மச்சரியம் பூண்டு துறவு அடையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் வலு சேர்க்குமா? அவங்களுடைய எண்ண பதிவுக்கு வலு சேர்க்குமா? வலு சேர்க்கும். அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு வைராக்கியம்னு சொல்லுவாங்கல்லம்மா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடுத்துறது ஈஸிங்கம்மா, ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். கரெக்டுங்களா? சும்மா ஒரு விரதமே 48 நாள் விரதமே முதல் நாள் 2 நாள் எடுக்கும் போது நல்லா இருக்கும், 5 நாள் 10 நாள் நல்லா இருக்கும், 15 20 நாள் நல்லா இருக்கும். ஒரு 30 நாள் போக போக அந்த விரதத்தை ஸ்திரத்தன்மையோட நிறைவேற்றணும். இல்ல, ஒரு பொழுதுனா ஒரு பொழுது, விரதம்னா விரதம். அது எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா எடுக்கிற விஷயத்த ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஃபாலோ பண்றதுக்கு எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் வேணுமா மனசுக்குள்ள, எடுத்ததை முடிக்கிற வைராக்கியம் வேணும்ல. நம்ம கடவுள்கள்ல எடுத்ததை முடிக்கிற வைராக்கியம் கொண்ட கடவுள் இருக்கிற கடவுள்ல உங்களுக்கு நிறைவு வர்ற கடவுளை டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுடைய கடவுள்கள்ல நான் எடுத்தேன்னா இந்த காரியத்தை நான் முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய கடவுள்கள்ல யாராச்சும் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றவங்களை டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கடவுளுடைய அவதாரங்கள்ல காவல் தெய்வத்துல ஆஞ்சநேயர். ஓகே, கரெக்டுங்களா? அவரும் ஒரு காவல் தெய்வம் வகையிலாவும் உங்களுக்கு வந்து வருவார், ஏன்னா அவரும் காவல்காரர் தான். அப்போ நீங்க வந்து ஹனுமனே பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் செவ்வாய் கர்மா உங்களுக்கு தெரியும். அவரே பிறப்பாலையும் சரி பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியராக வாழ்ந்தவர், கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்தவர், பிரம்மச்சரிய சாமி தானே அவரு. ஓகே, பாருங்க, ஒரு காரியம் எடுத்துட்டார் அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவர்கிட்ட நீங்க ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? அந்த புராணம் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அது எப்பாடுபட்டாலும் உயிரே போனாலும் நான் அந்த காரியத்தை நிறைவேற்றாம விட மாட்டேன்னு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு பாருங்க. அந்த வைராகியம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுவும் பிரம்மச்சரியத்தை கையில எடுக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் சிந்தை சில வருஷங்களுக்கு அப்புறம் பிறண்டு போகாம மறுபடியும் பாலியல் உணர்வுக்குள்ள வராம சில கமர்ஷியல் சாமியார்கள் மாதிரி தடம் மாறி போகாம ஒழுங்காக இருக்க முடியும். கரெக்டுங்களா? நான் என்ன சொல்றேன், இல்லறம்ன்றது ஒரு ஒழுக்கம். சந்நியாசம், பிரம்மச்சரியம், துறவு, அறம் அப்படின்றது, துறவுக்குன்னு ஒரு அறம் இருக்கு, தர்மம் இருக்கு, அது ஒரு ஒழுக்கம். உங்களால துறவரத்தை ஃபாலோ பண்ண முடியலையா, இல்லறத்தை ஃபாலோ பண்ணணும். இல்லறத்தை ஃபாலோ பண்ண முடியலையா, துறவரத்தை ஃபாலோ பண்ணணும். ரெண்டும் கெட்டானாங்க இருக்கக்கூடாது இல்ல.
கண்டிப்பா. ஆமா. ஸோ அந்த அந்த ஒரு வைராகியத்தை கொடுப்பது இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு. அதுக்கு சப்போர்ட் பண்றது இந்த ஜாதக அமைப்பு. மிக தெளிவான ஒரு விளக்கம் சார். நன்றி. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா.